எல்லாருக்கும் வணக்கம். அந்த கதை படிச்சுட்டு இருந்தோம்ல, த ஃபாஸ்டஸ்ட் டாக்ஸ் இன் டவுன். இப்போ இதோட 2வது பாகம், அந்த கதையோட 2வது பாகம். இப்போ என்னாச்சு, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. நல்லா நடந்து ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்பரா ரெடி ஆயாச்சு. பிஃபோர் ஐ நோ இட், இட்ஸ் சண்டே, ரேஸ் டே. ஸோ சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு தான் ரேஸ் நடக்க போகுது. ஸோ ரேஸ்க்கு அந்த நாளும் வந்தாச்சு. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஸ்டே இன் மை ஷெல் டைப் ஆஃப் டே. ஷெல்னா என்ன, கூடு. இது ஆமைக்கு இருக்கும்ல ஒரு கூடு மாதிரி, அந்த கூடுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்க, பயப்படுறான். ஷி டசன்ட் வாண்ட் டு கோ ஃபார் த ரேஸ். நோ லெக்ஸ் அவுட், ஹெட் ஸ்டேயிங் ஃபர்ம்லி இன். தென் ஐ ஹியர் லோரன்ஸ் வாய்ஸ். தலையெல்லாம் உள்ளே வச்சுட்டே உட்காந்துருக்கா, நான் வரல, எனக்கு ரேஸ்க்குள்ள நான் வரல அப்படின்னு. ஆனால் அப்பா அங்கேருந்து லொரேன் கூப்பிட்றான். பார்பரா ஹென்ட்ரிக்ஸ், ஐ நோ யூ கேன் ஹியர் மீ. You don't have to race today if you don't want to. But how will you know if all this training was worth anything if you stay in your shell? பாரு பாப்ரா, எனக்கு தெரியும் நீ அங்கே தான் இருக்கேன்னு. உனக்கு ரேஸ் பண்ண வேண்டாம்னா இன்றைக்கி ரேஸ்க்கு போக வேண்டாம். ஆனால் நீ ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவாக நீ போகலாம்ல. நீ ட்ராஃபிலாம் வின் பண்ண வேண்டாம், சும்மா போகலாம். சும்மா போய் ப்ராக்டிஸ் இது பண்ணு, சும்மா போய் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னா. ஷீ இஸ் ரைட். Just think of it as a walk, continues Lorraine. Our walk we do every day together. She's got me. So Lorraine வந்து அழகாக சொல்கிறேன், இந்த பாரு, அந்த ரேஸ் எல்லாம் இல்லை, நம்ம டெய்லி வாக்கிங் போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் வாக்கிங் போகலாம். ஆனால் அங்கே போய் அந்த ரேஸில் நடக்கிற இடத்துக்கு போய் வாக் பண்ணலாம், அவ்வளோதான். நீ ஓடலாம் வேண்டாம், கம்ப்ளீட்லாம் பண்ண வேண்டாம், எல்லோரும் மற்றவங்களெல்லாம் முந்தி அடிச்சுட்டு போகணுன்னா அதெல்லாம் அவசியமே இல்லை. சாதாரணமாக நீ நட, அங்கே போய் நட அப்படின்னு. ஆமாம், அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு ரெடி ஆகிட்டான். யார்? பாப்ரா. ஸோ away we go to the stadium. ஸோ அங்கே ஃபன் ரன் நடக்க போகுது. ஸோ ஸ்டேடியமுக்கு போயாச்சு. எல்லாரும் மெதுவாக அந்த ஸ்டேடியம்குள்ளே போகிறாங்க. பார்க்குறான் யாரு? பாப்ரா எல்லாரையும் பார்க்குறான். ஐ ஸ்டீல் அ கிளான்ஸ் அட் மை கம்பெட்டிட்டர்ஸ். என் கூட யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்கன்னு சைடு கல்ல அப்படி பார்க்குறான். அ ஸ்லக், அ ஸ்னேல், அ ஸ்லோ லாரஸ், அ ஸ்லாத் அண்ட் உடி த கிரம்பி வால்ரஸ். ஐ டர்ன் ஈவன் greener. Look at them. நிறைய அனிமல்ஸ். ஆனால் இந்த அனிமல்ஸ் எல்லாருமே ரொம்ப மெதுவாக போகிறவங்க தான். ஸ்னெயில்னால் என்ன, நத்தை இருக்குல்ல, நத்தை அது மாதிரி. அப்புறமா ஸ்லாத்து, லாரஸு, வால்ரஸ், நிறைய அனிமல்ஸ் வந்துருக்கு. ஆனால் இந்த எல்லா அனிமல்ஸுமே மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்கு, பாபர் என்ன நினைக்கிறேன், எல்லாருமே என்னை விட ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயமாக இருக்கு. த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், த ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். இவங்க எல்லாருமே என்னை விட ஃபாஸ்ட்டாக தான் போக போகிறாங்க. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியல அப்படின்னு பாபரா இப்போ பாடிட்டே இருக்கேன். We line up at the start. It takes all of my tortoise powers to stop me popping back into my shell. The mayor raises her megaphone. On your marks, get set, go. ஸோ இப்போ மெதுவாக அப்படியே என்னவோ போ, நான் எப்படியோ இல்லை போய் பார்ட்டிசிபேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ரன்னிங்கோட ஸ்டார்ட் லைனுக்கு போயிடுறான். யார்? நம்ம பாபரா. அப்போ அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு முள்ளம்பன்றி தான் மேயர், அதான் ஒரு தலைமை, அந்த அந்த தளபதி இல்லை, நான் சொல்கிறேன் மேயர்னா என்னென்னு இந்த இதில் போடுற டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேயர்னா என்ன சொல்ல தெரியலையே, அந்த மேயர் தான், அவங்க தான் தலைவர், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, எல்லோரும் ரெடியாக இருங்க. 1 2 3. ஐ புட் 1 foot in front of the other. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் ஓடல, ஒரு காலை முன்னாடி எடுத்து வச்சேன். தென் டூ இட் அகேன். அடுத்த காலை முன்னாடி வச்சேன், அப்புறம் ஸ்லோவாக பண்ணிகிட்டே போகிறேன். அண்ட் அகேன் மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். பிஃபோர் லாங் ஐ ஃப்ளைங். பார்த்தா நான் அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கேன். நடக்க ஆரம்பிச்சனால, ஏன்னா 7 நாளாக நடந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கால, அதனால அவள் காலோட மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயாச்சு. ஸோ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா பாப்ரா. The wind is whistling through my shell. The crowd blurs around me. சுற்றி இருக்கிறது எதை பற்றியுமே கவலைப்படாமல் கடன்னு நடக்க ஆரம்பிச்சாச்சு பாப்ரா. அப்புறம் என்னதாகுது, அப்புறம் ஐ ஸ்டம்பிள் ஓவர் த ஃபினிஷ் லைன். பார்த்தா ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. யாரு? நம்ம பாப்ரா. I've done it. I finished. I raced. நான் ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், அந்த ரேஸை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். செம்ம ஹாப்பியாக இருக்கா பாப்ரா. பார்த்தா the mayor has an announcement to make. அந்த தலைவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? The winner is Barbara Hendricks. பாப்ரா தான் வின்னர்னு சொல்கிறாங்க. செம்ம ஹாப்பி. பாப்ராவுக்கு ஒரு பெரிய கப்பு கொடுக்குறாங்க. The crowd roars. It seems like a dream. க்ரௌட்னா என்ன, கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் கத்துறாங்க.
அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்கு நம்ம பாபரா. பட் இட்ஸ் ரியல் அண்ட் இட் ஃபீல்ஸ் மேக்னிஃபிசன்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பாபராக்கு. ஏன்னா இது கனவு இல்லை, நிஜமாக தான் நடக்குது. As we leave, a hair bounds over. ஸோ மெதுவாக அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ என்னாச்சு, அங்கேருந்து ஒரு முயல் பார்த்துட்டு இருக்கு. அது யாரை? நம்ம பாபரா. You're pretty fast for a tortoise, he says. Know what I think? I think we should race. சொல்கிறான். அந்த ஹேர்னா இன்னொரு பேர் முயலுக்கு. முயலை வந்து ஹேர்னு சொல்லுவாங்க. முயல் சொல்லுது, பரவாயில்லையே, ஒரு ஆமையாக இருந்துட்டு நீ நல்லாவே ஓடிட்ட. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ நானும் கூட ஒரு ரேஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த முயல் சொல்லுது. ஐ பியர் அப் அட் லொரேன். இப்படி எத்தி பியர் லொரேன்னு பார்க்குறேன். லொரேன் யார்? அவங்க ஓனரை பார்த்துட்டு, why not, she says. அப்போ லொரேன் சொல்கிறான், ஏன், what's wrong? பண்ணு, இன்னும் ரேஸ் போய்க்கோ. she's right. after all, what do I have to lose? இல்லை, அதுதானே வேணும். ஸோ இப்போ எப்படி ஜாலியாக ஓடியாச்சோ அதே மாதிரியே முயலோடையும் ஓட வேண்டியது என்ன. கடைசியில் வின் பண்ணுறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ஃபன். ஸோ அந்த ஆமை மாதிரியே என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ஐயோ, அவங்க என்னை விட பயங்கரமாக பண்ணிடுவாங்களோ, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாது. ட்ரை டு ஹேவ் ஃபன் அண்ட் தட்ஸ் வாட் லைஃப் இஸ். இந்த கதை இதோட முடியுது. நான் இதே மாதிரி சில லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறேன். ஆனால் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கதை நான் படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா என்னென்னு கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் எழுதுங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பாவை எழுத சொல்லுங்கள். நான் அந்த புக்ஸை லைப்ரரியிலேருந்து எடுத்து படிக்கிறேன். சரியா? இப்போ இதோட இந்த கதையை முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.